பிரசாந்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அமைஞ்சது எல்லாமே பெரிய பெரிய தான். டைரக்டர் ஷங்கர், உலக அழகி ஐஸ்வர்யா ராய், அந்த பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய பேனர் தான் அமைஞ்சது. பெரிய பேனர்கள், பெரிய பெரிய ஹீரோயின்கள் தான் இவருக்கு அமைஞ்சாங்க. வேறு யாருக்கும் அப்படி அமையலை. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க, விஜய்க்கே வந்து அமைஞ்சது ஒரு கட்டத்துக்கு மேலே தான். இவருக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அமைஞ்சது. உலக அழகி ஐஸ்வர்யா அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க போய் சுற்றி எடுத்து பார்க்க சுற்றி உலகம்லாம் சுற்றி வந்து எடுக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு படம். ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய பேசப்பட்ட படங்கள். ஜோடி அதே மாதிரி அவருக்கு அமைஞ்சது. ஜோடி இந்த மாதிரியான படங்கள் செமையாக அமைஞ்ச. சிம்ரனுக்கு 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும், நிறைய அமைஞ்சது. இப்போ மறுபடியும் அவர் வந்திருக்கார். மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு வரணும். ஒரு நல்ல டேலண்டான ஒரு, ஏன்னா ஒரு ஆக்ஷன் நல்லா பண்ணுவார், டான்ஸ் நல்லா பண்ணுவார், ஃபைட்டு உட்பட எல்லாமே. விஜயகாந்துக்கு பிறகு அந்த லெக் ஃபைட்டு இவர் தான் பண்ணுவார் அதிகம். வேறு யாரும் எந்த நடிகரும் பண்ணல. லெக் ஃபைட்டு லென்த்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இவ்வளோ உயரத்துக்கு காலை நீட்டுவார், இது பண்ணுவார், எக்ஸசைஸ் பண்ணுவார். அது லெக் ஃபைட்டுக்கான விஷயங்கள் அதெல்லாமே.